அப்படியென்றால், நான் உங்களிடம் இதை கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக யூடிஐ லார்ஜ் கேப் ஃபண்டை பார்க்கும்போது, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை தனித்துவமாக்கும் விஷயம் என்ன? இந்த நிறுவனங்களை அடையாளம் காண்பதில் மற்றும் வைத்திருப்பதில் நீங்கள் என்ன வித்தியாசமாக செய்தீர்கள்? யூடிஐ லார்ஜ் கேப்பின் மையம் என்பது போட்டி வலிமை அல்லது மோட் தான். ஒவ்வொரு துறையிலும் அந்த நிறுவனத்தின் மோட்டை டாப் 100 நிறுவனங்கள் அல்லது லார்ஜ் கேப் யூனிவர்ஸில் பார்க்கிறோம். மேலும் நாங்கள் சிறந்த 100 நிறுவனங்களுக்கு வெளியிலும் பார்க்கிறோம். ஏனெனில் மேண்டேட் படி எங்களிடம் 80% மற்றும் அதற்கு மேல் சிறந்த 100 நிறுவனங்களில் இருக்க வேண்டும். அதே சமயம் நாங்கள் சில மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களையும் வைத்திருக்கலாம். லார்ஜ், மிட் அல்லது ஸ்மால் போன்ற எந்த மார்க்கெட் கேப்பாக இருந்தாலும் எங்கள் அணுகுமுறை ஒரே மாதிரிதான் இருக்கும். எங்களுடைய நோக்கம் மோட் கொண்ட நிறுவனங்களை அடையாளம் காண்பது. அது தெளிவாக இருக்கலாம் அல்லது தெரியாத வகையிலும் இருக்கலாம். அவை ஒரு பிராண்ட், விநியோகம் அல்லது பல மோட்கள் போன்றவையாக இருக்கலாம். அவை அவர்களுக்கு போட்டியாளர்களை விட அதிக மதிப்பை உருவாக்க உதவுகின்றன. அதனால் அவர்களின் பேலன்ஸ் ஷீட்கள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. அவர்களின் ரிட்டர்ன் ரேஷியோக்கள் சிறப்பாக இருக்கின்றன. மேலும் அவர்கள் மொத்த ஆர்ஓசி அளவுகோலிலும் நல்ல மதிப்புகளை பெறுகிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த ஸ்லைடை பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் மோட்கள் பற்றி பேசுகிறோம். இது தெளிவாக தெரியக்கூடிய மோட் அல்லது தெரியாத மோட் என்றாலும், குறிப்பாக நுகர்வோர் நிறுவனங்களில் நுகர்வோருடன் ஒத்திசைவாக இருக்கும் பிராண்ட் தான் முக்கியமானது. அந்த நினைவூட்டல் தான் அவர்களுக்கு சந்தை பங்கை காப்பாற்றவும் அல்லது கூடுதலாக சந்தை பங்கை கூட்டவும் உதவுகிறது. அதுவே இந்த நிறுவனங்களுக்கு, குறிப்பாக புதிய நிறுவனங்கள் சந்திக்கும் சவால்களுக்கு எதிராக போட்டிகரமான நன்மையை அளிக்கிறது. அதேபோல் சில நிறுவனங்கள் நேரடியாக வைத்திருக்கும் அல்லது அவற்றின் பெற்றோர் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் கொண்டுவரும் காப்புரிமைகள், இவை எல்லாம் ஒரு விதமான வேறுபாட்டை உருவாக்கும் அம்சமாக செயல்படுகின்றன. அதேபோல் தொழில்நுட்பமும் ஒரு வகையில் கண்காணிக்கக்கூடிய பாதுகாப்பு கோட்டை போன்ற ஒரு டாஞ்சிபிள் அம்சமாகும். மீண்டும் டாஞ்சிபிள் என்பதில் தெளிவாக காணக்கூடியது. மேலும் நாமே குறைந்த செலவில் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருக்கலாம். சில உற்பத்தித் துறைகளில் அல்லது P2C வணிகங்களில் விநியோகமே ஒரு பாதுகாப்பு கோட்டையாக செயல்படுகிறது. அதை ஒரு புதிய நுழைவோ அல்லது சவால் விடும் நிறுவனமோ உடைத்து புகுவது மிகவும் கடினம். போட்டியிடும் முன்னிலை என்ற கருத்தை விளக்க சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டால், தனியார் வங்கிகள் அல்லது வங்கி துறையில் நிதி செலவு என்பது வங்கிக்கு மிகப்பெரிய நன்மையாகும். ஏனெனில் அதுவே அவர்களின் மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் குறைந்த செலவில் கிடைத்தால், அவர்கள் குறைந்த அபாயத்தில் இருந்தும் தங்களது வட்டி விகிதத்தை பெற முடியும். அதனால் அவர்கள் அதிக அபாயம் கொண்ட கடனளிப்பில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால்தான் இந்த இடத்தில் உதாரணமாக ஐசிஐசிஐ வங்கியின் நிதி செலவு குறைவாக இருப்பது அதன் மொத்த கடன் செலவுகளை கட்டுப்படுத்த உதவியுள்ளது. அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் லாபத்தையும் வழங்கியுள்ளது. வலது பக்கத்தில் மறுபடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது ஒரே பெரிய பிளேயராகும். மேலும் அவை சந்தையில் மிகப்பெரிய பங்கு மற்றும் இறுதி பயனாளர்களுடன் வலுவான உறவை கொண்டுள்ளன. அவர்களில் பலர் P2B, அதாவது வணிகத்திலிருந்து வணிகத்திற்கு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் வைத்திருக்கும் உறவுகள் மற்றும் வழங்கும் தரமான பொருட்கள், அதோடு அவர்கள் கொண்டிருக்கும் பெரிய உற்பத்தி திறன் ஆகியவை உண்மையில் குறைந்த விலையிலான இறக்குமதிகளுடன் ஒப்பிடும்போது அவர்களுக்கு நல்ல நிலையை வழங்குகின்றன. இந்த குறைந்த விலையிலான இறக்குமதிகள்தான் இங்கு உண்மையான சவாலாக இருக்கின்றன. இன்னும் சில உதாரணங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, ரீடெயில் விற்பனையின் செலவுதான் முக்கிய கவனமாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும்போது, மதிப்பு ரீடெயில் விற்பனையில் ஒரு நிறுவனம் உள்ளது. அது ஒவ்வொரு வருடமும் செயல்பாட்டு செலவுகளை குறைப்பதில் தெளிவாக கவனம் செலுத்துகிறது. அது அவர்களுக்கு போட்டியை எதிர்கொள்வதற்கும் அல்லது இந்த துறையில் உள்ள பல போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது முன்னிலை பெறுவதற்கும் உதவுகிறது. அதற்காக விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லாமல், அவர்கள் விலையை அதிகரிப்பதை விட செலவையே அதிகமாக கவனிக்க முயற்சிக்கிறார்கள். மீண்டும், தொலைத்தொடர்பு துறை என்பது மிகுந்த போட்டி உள்ள ஒரு துறையாகும். ஆனால் வலுவான பிராண்ட், வாடிக்கையாளர் உறவு மற்றும் வலுவான பேலன்ஸ் ஷீட் ஆகியவை இந்த நிறுவனத்திற்கு 2016
2017 இல் விலைகள் கிட்டத்தட்ட 0 குறைந்த அந்த சவாலான சூழலை கடந்து செல்ல உதவின. அந்த நேரத்திலிருந்து பல போட்டியாளர்கள் வெளியேறிவிட்டார்கள் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் எண்ணிக்கை வெறும் சுமார் 4 குறைந்துவிட்டது. துறையில் ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுள்ளது மற்றும் பிராண்ட் உறவுகள் மற்றும் வலுவான பேலன்ஸ் ஷீட் ஆகிய சரியான அம்சங்களுடன் இருந்த பார்தி தொடர்ந்து சந்தை பங்கை கூட்டிக் கொண்டே இருக்கிறது. இதுவே எங்கள் போர்ட்ஃபோலியோவில் உள்ள சில உதாரணங்கள். இதில் போட்டியாளர்களை விட மேலோங்கும் நன்மை இந்த நிறுவனங்களுக்கு வியாபாரத்தில் மேல் வருமானம், செலவுகள் அல்லது லாபம் என எந்த வகையிலும் சிறப்பாக செயல்பட உதவியுள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.